Welcome to Oxford English. On this video, we are going to learn the definite article the or the. Okay. Articles வந்து மூணு இருக்கு. The, a, and. அதில் the அப்படிங்கிற ஆர்டிக்கலை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஆர்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆர்டிக்கலாக இருந்தாலும் அது வந்து ஒரு நவுனுக்கு முன்னால் தான் வரும். எல்லா நவுனுக்கும் முன்னால் வராது, அதுக்கு எக்ஸெப்ஷன் இருக்குது. அதை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் த எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். த அல்லது தி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக த வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், த வயலின், த பியானோ, த ஃப்ளூட், த கிட்டார், இது எல்லாமே என்னது? மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அந்த பேருக்கு முன்னால், இசைக்கருவிகளினுடைய பேருக்கு முன்னால் த கண்டிப்பாக வரும். அப்புறம் இதை பாருங்கள், த காவேரி, த கங்கை, த நைல், இதெல்லாம் என்னது? ஆறுகளினுடைய பேர்கள். ஸோ பிஃபோர் த நேம்ஸ் ஆஃப் எனி ரிவர் த வரும். எந்த ஒரு நதிகளினுடைய பேருக்கு முன்னாலேயும் த வரும். அடுத்து பாருங்கள், த ஹிமாலயா, த வெஸ்டர்ன் காட்ஸ், த ஹிமாலயாஸ்னு கூட சொல்லலாம் இல்லையா? இமயமலை தொடர், அதே மாதிரி இந்த மேற்கு தொடர்ச்சி மலை, அதாவது மலை தொடர்களுக்கு வந்து என்னது முன்னால் வந்து த வரும். தனி மலை குன்றுகளுக்கு முன்னால் வராது. த மவுண்ட் அபுன்னு வராது, வெறும் மவுண்ட் அபுன்னு தான் இருக்கும். அடுத்து பாருங்கள், தீவு கூட்டங்கள், த வெஸ்ட் இண்டீஸ், த நிக்கோபார், இதுக்கெல்லாம் தீவு கூட்டங்கள். ஒரு தீவு கிடையாது, நிறைய தீவு சேர்ந்த கூட்டம். அப்போ இந்த தீவு கூட்டங்களினுடைய பெயர்களுக்கு முன்னால் என்ன வரும்? த வரும். த வெஸ்ட் இண்டீஸ், த நிக்கோபார், த அந்தமான் அப்படிங்கிறது மாதிரி. அதே மாதிரி தனி தீவுக்கு முன்னால் வராது. இப்போ ஸ்ரீலங்கா தனி தீவு, ஆஸ்திரேலியாங்கிறது தனித்தீவு, அதுக்கு முன்னாடி த வராது. அப்புறம் த டைம்ஸ் ஆஃப் இந்தியா, த இந்தியன் எக்ஸ்பிரஸ், த ஹிந்து அப்படின்னு தான் வரும். இதெல்லாம் மேகசின்ஸ், டெய்லி மேகசின்ஸ். இந்த மேகசின்ஸினுடைய பெயர்கள் எப்போதுமே த அப்படின்ட்டு தான் ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்புறம் உலகத்திலே ஒரே ஒரு பொருள் தான் இருக்குது. அதை தவிர்த்து வேறு இப்போ நம்ம உலகத்தை பொறுத்த வரைக்கும் வேறு நிலா எதுவும் கிடையாது. சூரியன் ஒன்றே ஒன்று தான். ஸ்டார் நிறையா இருக்குது. அப்போ ஸ்டாருக்கு முன்னால் வராது. எது ஒன்றே ஒன்று இருக்கோ அதுக்கு முன்னாடி வரும். த மூன், த சன் அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் உலகத்திலே மிக பிரபலமான கட்டடங்கள் இந்த பாருங்கள், த தாஜ்மஹால், த ரெட் ஃபோர்ட், த ரிப்பன் பில்டிங், இது மாதிரி மிக பிரபல்யமான ரொம்ப ஃபேமஸான கட்டிடங்களுக்கு முன்னால் த கண்டிப்பாக வரும். அதுக்கப்புறம் பாலைவனங்கள், அதனுடைய பெயர்கள் த சஹாரா, த தார் அப்படின்னு பாலைவனங்களினுடைய பெயர்களுக்கு முன்னால் என்ன வரும்? த கண்டிப்பாக வரும். அதுக்கப்புறம் சில நாடுகளை பார்த்திங்கன்னா ப்ளூரலில் முடியும். த நெதர்லாண்ட்ஸ், த பிலிப்பைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நாடுகளினுடைய பெயர்கள் ப்ளூரலில் முடிஞ்சிச்சுன்னா அது வந்து த கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி வரும். அதே மாதிரி சில நாடுகள் பார்த்திங்கன்னா அதனுடைய பெயர்கள் வந்து ஒரு ஒரு காம்பவுண்டு வேர்டு மாதிரி இருக்கும். த யுனைடெட் கிங்டம், த யுனைடெட் அரேபியன் எமிரேட்ஸ், த பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா, இந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா ஒரு தனி பேராக இல்லாமல் ஒரு காம்பவுண்ட் வேர்டு மாதிரி இருந்துச்சுனாக்கா அதுக்கு முன்னாடி வந்து கண்டிப்பாக த இடம்பெறும். இந்த ஸ்டோரியை பாருங்களேன். தெர் வாஸ் ஏ க்ரோண்ட் வருது முதல்ல. த க்ரோ வாஸ் ஹங்க்ரி, திரும்ப அந்த க்ரோவை பற்றி பேசையில் த போட்டுடுறோம். எ ஃபாக்ஸ் கேம் தேர், அங்கே ஒரு நரி வந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் அந்த நரியும் கூட ரொம்ப பசியாக இருந்துச்சு. த ஃபாக்ஸ் டூ வாஸ் ஹங்க்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஒரு கதையில் ஒரு கேரக்டரை முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது ஏ வரும்.
அதனால தான் இங்கே ஏக்ரோ முதல்ல வந்திருக்கு. அதே கேரக்டரை பற்றி திரும்ப பேசும் பொழுது போடணும். அந்த 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 காக்காவை பற்றி திரும்ப பேசுகிறோம், அப்போ வருது. நரியை முதல்ல சொல்லும்போது வந்துச்சு. அதே நரியை பற்றி திரும்ப பேசும் பொழுது வருது. அப்போ இது ஒரு முக்கியமான அம்சம். இதை நம்ம புரிஞ்சுக்கிறணும். அதுக்கப்புறம் சில பர்சனல் ப்ரோனவுனுக்கு முன்னாலே எப்போதுமே வராது. பர்சனல் ப்ரோனவுன்னா இப்போ அஹமத், இந்தியா, இதெல்லாம் பர்சனல் ப்ரோனவுன், ஒரு தனி இடத்தினுடைய தனி நபரினுடைய ஒரு பேர். ஆனால் இந்த 2 பர்சனல் ப்ரோனவுனுக்கு முன்னால் வரும் பஞ்சாப், ஹேக். இது 2 எக்ஸப்ஷன். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த வளைகுடாக்கள், அப்புறம் விரிகுடா, அப்புறம் கால்வாய்கள், இந்த மாதிரி ஒரு இடங்களுக்கு முன்னால் வரும். இதில் பாருங்கள், த பே ஆஃப் பெங்கால், வங்காள விரிகுடா, த கல்ஃப் ஆஃப் மன்னார், மன்னார் வளைகுடா, த சூயஸ் கேனல், சூயஸ் கால்வாய். இந்த மாதிரி சில நேரங்களில் என்ன செய்யும்னாக்கா முன்னால் வரும், ஞாபகம் வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் புனித புத்தகங்கள், இதில் பாருங்கள், த கீதா, த குரான், த பைபிள், 3மே புனித புத்தகம். இந்த புனித புத்தகங்களுக்கு முன்னால் கண்டிப்பாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆக்ஸ்ஃபோர்ட் இங்கிலீஷ் வித் இப்போ.